இப்போ நீங்கள் பார்க்க போகிற நம்பரு 38ஆம் நம்பர். ஜஸ்ட் அளவு உள்ள பெண்களுக்கு ஒரே ஒரு நெஞ்சு சுற்றளவு மட்டும் நம்ம எடுத்து மொத்த அளவுகளையுமே பிரித்து நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த கணக்கு. இதை நம்ம முதல்ல இப்போ வீடியோ பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது மற்ற அளவு பெண்களோட விருப்பத்துக்கு அவங்களோட உடல் அமைப்புக்கு தகுந்த போல் நம்ம கட்டிங்கை வித்தியாசப்படுத்தி நம்ம கட் பண்ணி காட்ட போகிறோம். இப்போ ஒரே ஒரு நெஞ்சு சுற்றளவு மட்டும் வச்சு நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு பார்ப்போம். ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க. கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு. ஜாக்கெட் இறக்கம் 13.5 இன்ச்சு. அந்த 1.5 இன்ச்சிலேருந்து 13 வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஷோல்டர் 6 இன்ச்சு அதிகப்படுத்துங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு இப்படி சொல்லியிருக்கேன். நேராக ஒரு கோடு ஒன்று போடுங்க. ஷோல்டருக்கு உண்டான கோடு நமக்கு தேவையான அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ அடுத்த அளவுகளை நம்ம பார்க்க போகிறது ஆம்கோல் அளவுகள். ஆம்கோல் நமக்கு 5.25 இன்ச் நமக்கு கிடச்சிருக்கு. மேலே அந்த கோட்டிலேருந்து 5.25 என்று குறிப்பிடுங்க. ஒரு கோடு போட்டுருங்க. ஷோல்டர்கிட்ட சின்னதாக ஒரு கோடு ஒன்று போடுங்க. ஏன்னா கழுத்து இறக்கம் நம்ம 7.25 இன்ச்சு கழுத்து இறக்கம், அதுலேருந்து 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிடுங்க. 7.5 இன்ச்சு வைங்க. மேலே ஷோல்டர்கிட்ட கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நமக்கு ஆம்கோல் தேவையான இடத்துல மட்டும்தான் கோடு போடணும், முழுமையாக வேண்டாம். பின் கழுத்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கோடு போடுங்க. இப்போ கீழே அந்த 1.5 இன்ச்சு நம்ம மடித்து தைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க. இப்போ ஷோல்டர் அளவு 5.25 ஒரு கோடு போடுங்க. அதுலேருந்து அந்தாண்ட ஆம்கோல்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு அதிகப்படுத்தி 6 இன்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கோடு போடுங்க. அதுக்கு அடுத்த அளவுகள் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ஷோல்டர்னு சொல்லக்கூடிய அளவுகள் 3 இன்ச்சு நமக்கு வருது. 3 இன்ச்சு வச்சுட்டு எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். மிச்சம் கிடைச்சது அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு அதிகப்படுத்திக்கங்க. அடுத்த அளவுகள் நமக்கு என்ன அப்படின்னா சைட் லூஸ். இந்த பின்னால் கழுத்து இறக்கத்தை பாருங்கள், ஆம்கோலையும் பாருங்கள். இதை நம்ம கிராஸாக நம்ம டேப் வைக்கணும். நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா 11.25 இன்ச்சு நமக்கு கிடச்சிருக்கு. எல்லா அளவுகளையும் உட்பட நமக்கு 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா லூஸு எல்லாமே சேர்த்து தான் நமக்கு இந்த 11.25 இன்ச்சு நம்ம கிராஸாக வைக்கிறோம். அடுத்த அளவுகளாக நம்ம பயன்படுத்துறது இடுப்பு 32 இன்ச்சு. அதை 4இல் ஒரு பங்கு போட்டால் 8 இன்ச்சு கிடைக்குது. நீங்கள் டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 3/4 இன்ச்சு நம்ம வைக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா 1.5 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா நாளைக்கு பிரித்து தைக்க ஃபிட்டிங்குக்கு 1.5 இன்ச்சு. இது இல்லாமல் நம்ம பின்பகுதி நம்ம துணி கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு முன்னாடி பகுதி கொஞ்சம் கம்மி படுத்துகிறோம் அப்படின்னா அவங்க போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் பின்னாடி பகுதி ஒரு 3 புள்ளிகள் அதிகப்படுத்துங்க. முன்னாடி சைடு நம்ம 3 புள்ளி நம்ம கம்மி பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கோடு ஒன்று போடுங்க. இடுப்பும் ஆம்கோல்கிட்டும் ஒரு கோடு ஒன்று போடுங்க. அப்புறம் கீழே லைட்டாக மடித்து ஒரு கோடு போடுங்க. இப்போ 1.5 இன்ச்சுன்னு சொல்லி நம்ம அடையாளப்படுத்துகிறோம். அந்த இடத்துக்கிட்ட சின்ன சின்னதாக ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க. போதும், நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அங்கே தேவை.
இப்போ உங்களுக்கு எவ்வளோ வளைவுகள் வேணுமோ அந்த வளைவுகளை நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது ஆம்கோல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் பகுதியிலிருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாதியாக மாற்றுங்க. அது சென்டராக ஒரு கோடு ஒன்று போடுங்க. எவ்வளோ கிடச்சிருக்கோ அதை அப்படியே இந்தாண்ட பகுதியும் சைடு பகுதியும் நீங்கள் அந்த அளவை அப்படியே வச்சுருங்க. ஏன்னா இதுக்குள்ளே தான் நம்ம ஆம்கோல் வரைய போகிறோம். பின் பகுதிக்கு ஸ்கேல் நீங்கள் வச்சு கரெக்டாக போடுங்க. அந்த 2 கோட்டுக்கும் சமமாக இருக்கிற மாதிரி பார்த்து. அ 38ஆம் நம்பருக்கு உண்டான அளவுகள் நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ இந்த கோடு எதுக்கு போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம விட்டுருவோம் அங்கே. அது நான் வேறு ஒரு வீடியோவில் நான் விளக்கம் கொடுக்குறேன். இப்போ 1.5 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளார நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு சென்டர் பண்ணி ஒரு கோடு ஒன்று போடுங்க. டாட்டுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 இன்ச்சு வருது. புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்கோம். இப்போ பின்னால் பகுதி நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். இதை இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். வெவ்வேறு வீடியோக்கள் வெவ்வேறு அளவுகளை நம்ம பயன்படுத்தி பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவோட பின்பகுதி நம்ம முடிச்சுக்கலாம். மேல் பகுதி அந்த 1 இன்ச் அளவு விட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழ் பகுதியோட அந்த வளைவுகளை போடுங்க. அந்த கோடோட பார்த்து கரெக்டாக கட் பண்ணுங்க. இப்போ பின்னாடி பகுதி நம்ம வரைஞ்சாச்சு, கட் பண்ணியும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம கைப்பகுதி வரைகிறோம். 1 2 3 4 துணி இருக்குது. ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. கை இறக்கம் எவ்வளோ வருது அப்படிங்கிறது பார்த்தலாம். உங்களுக்கு 6.25 இன்ச்சு வருது. அந்த 6.25 அப்படியே வச்சுக்கோங்க. மேலே 2 இன்ச்சு விட்டுக்க கூட்டிக்கிங்க. இப்போ 1.5 இன்ச்சு நீங்கள் மடித்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு போயிடும். மிச்சம் 1/2 இன்ச்சு உங்களுக்கு மேலே ஆம்கோல் பிடிச்சி தைக்கிறதுக்கு உங்களுக்கு அங்கே போயிடும். ஒரு கோடு ஒன்று போட்டுக்குங்க. ஒன்றரை இன்ச்சு கேப், அதையும் ஒரு கோடு போடுங்க. இப்போ சின்ன ஆம்கோல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 3.5 இன்ச்சு நமக்கு வருது. அந்த 3.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுங்க. ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம். இப்போ ஆம்கோல் அளவு எவ்வளோ அப்படின்னா 8.5 இன்ச்சு நமக்கு கிடைக்குது. 8.5 இன்ச்சுலேருந்து 1 இன்ச்சு நம்ம கழிச்சிடலாம்.
7.5 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு நம்ம சைடில் பிடிச்சி தைக்கிறதுக்கு நமக்கு தேவை. அதனால் அந்த 1.5 இன்ச்சு அதிகப்படுத்துகிறோம். இந்த இடத்துக்கிட்ட அந்த கோட்டில் 1/2 இன்ச்சு நீங்கள் உள்ளார போடுங்க. 7.5 இன்ச்சிலேருந்து உள் பகுதி ஒரு 1/2 இன்ச்சு ஒரு கோடு. சைடில் சோளோ ஓடுது அப்படின்னு பார்த்தா கை டைட்டு 12.5 இன்ச்சு, அதில் பாதி 6.25. 1.5 இன்ச்சு நமக்கு எப்பயும் போல் பிடிச்சி தைக்கிறதுக்கு நமக்கு வேணும். ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம். எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். மொத்தமாக அதை அப்படியே பாதியாக மாற்றுங்க. அதிலேருந்து தள்ளி ஒரு 1/2 இன்ச்சு ஒரு கோடு. இப்போ பாதியாக மாற்றிட்டு அதில் பாதி மாற்றுங்க. மேலே மட்டும் போட்டுக்குங்க. மேல் பகுதியிலேருந்து அந்த 1/2 இன்ச்சு ஒரு கோடு ஒன்று போட சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கோடு வரைக்கும் தான் நமக்கு தேவை. இப்போ இந்த கோட்டில் இருந்து 3/4 இன்ச்சு கீழே இறக்குங்க. இதை லைட்டாக வளைச்சி விடுங்க. அடுத்தது இந்த ஸ்கேலை இந்த வாரத்திலே போடுங்க. அந்த கோடு இந்த கோடையும் பார்த்துட்டு சமம் பண்ணி ஒரு கோடு ஒன்று போட்டு விடுங்க. இப்போ இது 3/4 இன்ச்சில் இதை இணைச்சி விடுங்க. இந்த ஸ்கேலை நீங்கள் இந்த வாரத்திலே நீங்கள் வைங்க. மறுபடியும் அந்த கோட்டோடைய இதையும் பார்த்து இணைச்சி விடுங்க. மேலே சைடில் ஒரு கோடு, இந்த கிராஸாக ஒரு கோடு. இப்போ இதை நம்ம கட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு கோடு ஒன்று போடுறோம் அப்படின்னா அந்த கோடை பார்த்தே அப்படியே கட் பண்ணுங்கிறது கிடையாது. அந்த கோடுக்கு பக்கத்தில் அமைப்பாக நமக்கு வர மாதிரி கட் பண்ணணும். அதனால் நீங்கள் கட் பண்ணும்போது அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து கட் பண்ணால் போதும். அர்க்காத் பண்ணுங்கள். இப்போ இந்த சென்டரில் வச்சு கட் பண்ணுவீங்கள்ல முன்னாடிங்கிறதுக்கு, அதை இப்படி கட் பண்ணுங்க. இதுதான் முன்னாடின்னு அடையாளப்படுத்திக்கிறதுக்கு. முன்ன சொன்னதே தான். ஒரு கோட்டில் பார்த்து அப்படியே கட் பண்ண வேண்டாம், அமைப்பாக நம்ம கட் பண்ணணும். அவ்வளோதான். அது கொஞ்சம் ஒரு நூல் தள்ளி இந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணலாம். ஆனால் நமக்கு அமைப்பு வேணும். பார்க்கும் போது பிசுறு இல்லாமல் இருக்கிற மாதிரி தெளிவாக இருக்கணும். இப்போ நம்ம கை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கப்பு வரைபடத்தை நம்ம வரைய போகிறோம். கப்புக்கு என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறத இப்போ நம்ம நோட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். புக்கிலேருந்து முதல்ல சைடில் ஒரு கோடு ஒன்று போடுங்க. இந்தாண்ட சின்னதாக ஒரு கோடு நமக்கு தேவை. அந்த கோடு 3/4 இன்ச்சு நம்ம புக்கில் பார்த்தா நல்லாவே தெரியும். இப்போ கீழே ஒரு கோடு ஒன்று போடுங்க. இதுதான் அடிப்படை கோடு. இந்த கோட்டில் இருந்து தான் கப்புக்கு எவ்வளோ துணி நம்ம வைக்கணுங்கிற அளவே இங்கேருந்து தான் நமக்கு உருவாகும். நமக்கு எவ்வளோ துணி தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13.25 இன்ச்சு உங்களுக்கு தேவை. கீழ் கோட்டிலேருந்து மேலே ஒரு கோட்டுக்கு ஒரு தையல் விட்டுருங்க. அடுத்ததான் நமக்கு தேவை ஆம்கோல். ஆம்கோல் இறக்கம் 5.5 இன்ச்சு வச்சு ஒரு கோடு ஒன்று போடுங்க.
இப்போ கீழே இந்த பகுதி ஒரு வளைவு கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு 2 இன்ச் அப்படின்னு சொல்லி அங்கே அளவு இருக்குது, அந்த அளவு எடுத்து அப்படியே வச்சுருங்க. இப்போ எல்லா பகுதிக்குமே ஒரு கோடு ஒன்று போடுங்க. தேவையான அளவுக்கு மட்டும்தான் நம்ம கோடுகளை பயன்படுத்தணும், எக்ஸ்ட்ரா வேண்டாம். இப்போ ஷோல்ட்ரு அளவுக்கு கம்மியாக ஒரு கோடு ஒன்று போடுங்க. ஏன்னா உள்ளே துணி இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன், அதனால் நீங்கள் 1/2 இன்ச்சு மட்டும் வச்சா போதும் உள்ளார. இப்போ ஷோல்டர் அளவு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு, அந்த சின்ன ஷோல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இன்ச்சு வருது. இப்போ அந்த இடத்துலேருந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள், அதோட 1/4 இன்ச்சு கொஞ்சம் அதிகப்படுத்துங்க போதும். இப்போ கழுத்து இறக்கம் நம்ம வைக்கணும். இந்த இடத்துக்கிட்ட இருந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.25 இன்ச்சு உங்களுக்கு கிடச்சிருக்கு. 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிடுங்க. 6 இன்ச்சு வச்சுக்கிட்டு கழுத்துக்கு ஒரு கோடு ஒன்று போடுங்க. இப்போ இந்த சைட் லூஸ் எவ்வளோ நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.75 இன்ச்சு உங்களுக்கு தேவை. இதுலேயும் அதே மாதிரி தான், இந்த கொக்கி பகுதிக்கு, இந்த டாட் பிடிக்கிறதுக்கு, இந்த சைடுக்கு எல்லாமே உங்களுக்கு உள் அடக்கம் உள்ளே இருக்க எல்லாமே. எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். அப்படியே அதே அளவு அப்படியே இங்கே வச்சுருங்க. இப்போ அந்த இடத்துல எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே அந்த கோட்லேயும் அப்படியே நேராக எடுத்துக்கிட்டு கோடு போடுறதுக்கு தான் நமக்கு அந்த அளவு தேவை, அதனால தான் அதை பார்க்குறோம். எல்லா இடத்துக்கும் ஒரு கோடு ஒன்று போடுங்க. இப்போ சைடில் 1.5 இன்ச்சு நமக்கு தேவை தானே, அதனால் உள்ளே பாருங்கள் மார்க் பண்ணிட்டேன். நமக்கு கீழ்ப்பகுதியில் அந்த இடத்துல ஒரு கோடு ஒன்று போட போகிறோம், அதுக்கு தான் அந்த கோடு வேணும். இப்போ இங்கே கப்புக்கு தேவையான அளவுகள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 4.5 இன்ச்சு வருது. இந்த சின்ன கோடுன்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கே அந்த இடத்துக்கிட்ட இருந்து 4.5 இன்ச்சு வச்சுட்டு இந்த கப்புக்கு இந்தாண்ட 1.5 இன்ச்சு, இந்தாண்டி 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு உங்களுக்கு கப்பு வருது. இப்போ நம்ம கப்பு டாட் பிடிக்கிறதுக்கு மேலே ஒரு கோடு ஒன்று நம்ம போட்டுக்கலாம். இந்த சைடில் எவ்வளோ நம்ம வச்சோம், 4.5 இன்ச்சு வச்சோமா, அதே அளவாக நம்ம அங்கேயும் பயன்படுத்திக்கலாம். நேராக ஒரு கோடு போடுறதுக்கு முன்னாடி இந்தாண்ட நம்ம 1.5 இன்ச்சு நம்ம வச்சோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல எவ்வளோ கிடைக்குதோ ஒவ்வொரு ஜாக்கெட்டுக்கும் அந்த ஜாக்கெட்டோட அளவுகளை எடுத்து அங்கே வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதை நேராக ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. ஏன்னா டாட் பிடிக்கிறதுக்கு அந்த அளவுகள் நமக்கு தேவையான அளவாக இருக்கும். இப்போ நம்ம கீழே 3 இன்ச்சு வச்சோம், அதே 3 இன்ச்சு மேலே வச்சுருங்க. ஒரு கோடு ஒன்று போடுங்க. இப்போ இந்த வளைவு பகுதிக்கு இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் நேராக ஒரு கோடு ஒன்று போடுங்க. இப்போ அந்த கோடு எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த கோட்டோட இந்த கோடை இணைங்க. அதாவது இந்த சின்ன 3/4 இன்ச்சு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கிட்ட ஒரு கோடை போடுங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ வளைவுகள் தேவையோ நீங்கள் அந்த வளைவுகள் நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு மாடல் வேணுனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம்.
இப்போ இந்த ஷோல்டருக்கு இந்தாண்டியும் ஆம்கோலுக்கும் சென்டராக எவ்வளோ கிடைக்குதோ சென்டர் பண்ணுங்கள். அந்த சென்டர்லேருந்து 6 இன்ச்சு கீழே அந்த கீழ் பகுதி எவ்வளோ வருதுன்னு பார்த்து வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்தாண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் ஒரு 6 இன்ச்சு. ரெண்டுமே பார்த்தா ஒரே அளவு தான். இப்போ ஆம்கோல் வளைவுகளை அங்கே போடுங்க. அந்த உள்ளார நம்ம 6 இன்ச்சு நம்ம வச்சோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு மட்டும்தான் ஆம்கோல் நமக்கு தேவை. அந்த பெரிய கோடை நீங்கள் போட வேண்டாம், உள்கோடை போடுங்க போதும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட இருந்து அந்தாண்ட 1.5 இன்ச்சு ஒரு கோடு ஒன்று போடணும். இப்போ இதை நம்ம வளைவாக பார்த்து போட்டுக்கலாம். இப்போ முன்னாடி பகுதியோட வேலைகள் முடிஞ்சிருச்சு. நான் ஆம்கோல் பகுதியிட்ட நான் டாட் பிடிக்கிறதுக்கு நான் எந்த அளவுகளையும் நான் பயன்படுத்துறது கிடையாது. அந்த முன்னாடி அந்த கப்போட டாட் பிடிச்சதுக்கப்புறம் இது மடித்தோம்னா சமமாக தானாகவே வரும். அந்த இடத்துக்கிட்ட நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். அதனால தான் அங்கே நான் உங்களுக்கு எந்த டாட் பற்றியும் உங்களுக்கு நான் சொல்லலை. இப்போ அந்த கோட்டில் வெட்ட வேணாம், அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி விட்டுங்க. ஏன்னா பெல்ட்டோட அளவுகள் அடிப்படையாக நம்ம அதை பார்த்து தேவையில்லாத துணியை நம்ம கட் பண்ணணும். அதனால தான் அங்கே வச்சுருக்கோம். ஏன்னா முன்னாடி நம்ம பெல்ட்டு வெட்ட கிடையாது. இப்போ இந்த பகுதி வெட்டிட்டு தான் நம்ம பெல்ட்டு வெட்ட போகிறோம். அப்போ பெல்ட்டோட அமைப்பு எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த சைடில் துணி விடுறதெல்லாமா வேணாமாங்கிறதெல்லாமே வரும். அதனால தான் 6 இன்ச்சு நான் உங்களை அதிகப்படுத்த சொன்னேன். இப்போ அந்த பகுதிக்கு ஒரு அர்க்காத் ஒன்று போடுங்க. இப்போ நம்ம பெல்ட் எடுத்து வரைய போகிறோம். அதனால் இந்த பின்னாடி பகுதியும் முன்னாடி பகுதியும் ரெண்டும் வச்சுக்கோங்க, சமமாக இருக்கணும். பாருங்கள் அந்த கோடை பாருங்கள். இந்த வடிவம் கொஞ்சம் ஈஸியாக முடிக்கிற மாதிரியான வடிவம் அது. அதனால் இந்த கணக்கை நம்ம இப்படியே பயன்படுத்திக்கலாம். அந்த கோட்டை நான் பாருங்கள், அந்த கோட்டுக்கும் இல்லை கீழே இருக்கிற கோட்டுக்கும் எவ்வளோ அளவுகள் இருக்குன்னு எழுதிக்கிங்க. 2.75 இன்ச் இருக்குது முன்னாடி பகுதி. பின்னாடி பகுதிக்கிட்ட அந்த இடத்துல ஒரு கோடு ஒன்று போடுங்க. இந்த கீழேயும் மேல் பகுதியும் பாருங்கள் 3.25 இன்ச்சு உங்களுக்கு கிடைக்குது. இதையும் எடுத்து எழுதிக்கிங்க. 2.75 3.25. கோடு பெரும்பாலும் இப்படி தான் நீங்கள் பயன்படுத்தணும். பெல்ட் வெட்டும் போது நேராக ஒரு கோடு ஒன்று போடுங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் கிராஸ் பண்ணுங்க. ஒரு கோடு ஒன்று போட்டுக்குங்க. இப்போ இதை சென்டராக மாற்றுங்க. இப்போ இந்த பகுதி நேராக போடுங்க, கோடு போடுங்க. அதே போல் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிராஸ் பண்ணுங்க. இடுப்பு 32, 4 ஒரு பாகம் 8 இன்ச்சு. உங்கள்கிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த பின்னால் பகுதி அதிகப்படுத்திட்டு முன்னாடி பகுதி கம்மிப்படுத்தணும்னு. அது என்னன்னா, இந்த கொக்கிக்கு நம்ம தைக்கிறதுக்கு நம்ம துணி இது பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு அங்கே வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க.
அதுக்கு அடுத்ததாக நாம் இடுப்புக்கு 8 இன்ச்சு வைக்கிறோம், 4/4 எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு இது நம்ம வச்சிட்றோம். அப்படின்னா இது பேக்கில் நாம் அதிகப்படுத்தக்கூடாது. இப்போ பேக்கில் நாம் அந்த 3 புள்ளி அதிகப்படுத்தினதுனால முன்னாடி பகுதி கொக்கி பகுதி அளவை நாம் கழிச்சிடணும். நமக்கு அது முன்னாடி வேண்டாம். இந்த அளவை தான் நம்ம பின்னால் தூக்கி போட்டுட்டோம். அப்போ பின்பகுதி அவங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற சட்டை போட்டுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ நாம் கொக்கி பகுதிக்கு நம்ம துணி விட போகிறதில்ல. அதனால் 32 4/4 போட்டால் 8 இன்ச்சு கிடைக்குது. அந்த 8 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணுங்கள். மேலே 1.5 இன்ச்சு நமக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு நமக்கு தேவையான லூஸுக்கு அது வேணும். இப்போ நம்ம கிராஸாக கோடு போகிறதுக்கும் நம்ம இது இப்படியும் நம்ம பயன்படுத்த முடியும். ஏன்னா அவங்கவுங்களுக்கு பேக் சைடில் எவ்வளோ துணி வேணுங்கிறது அவங்களுடைய அளவுகளே முடிவு பண்ணும். அதனால் அதை எடுத்து நீங்கள் நேராக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா போதும். அந்த கிராஸ் மட்டும் நம்ம செஞ்சால் போதும். இப்போ தேவையான அளவு அதுவே முடிவு பண்ணிக்கிச்சு, எனக்கு இவ்வளோ கிராஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முன்னாடி பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சுங்களா, மேலே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட்டுங்க. அப்போ 3.25 இன்ச்சு உங்களுக்கு வச்சு மார்க் பண்ணுங்க. இது பெல்ட்டெல்லாம் பிடிச்சி தைக்கிறதுக்கு தான் அது தேவை, அந்த துணியெல்லாம். அதே மாதிரி அந்த பின்பகுதி நம்ம 3.25 இன்ச்சு அளவு எடுத்தோம். 1 இன்ச்சு கூட்டுங்க, 4.25 இன்ச்சு நமக்கு வேணும். 4.25 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த பகுதியிலேருந்து 1.25 இன்ச்சு கீழே வைங்க. இந்தாண்டிருந்து 1.25 இன்ச்சு கீழே வைங்க. இப்போ நீங்கள் வரைபடம் போடும்போது உங்களுக்கே தெரியும் இது எதுக்குன்னு. ஒரு கோடு ஒன்று போடுங்க. அடுத்ததாக இந்த பகுதி எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். கிடைச்ச அளவை எடுத்து மேலே 6 இன்ச்சு அதிகப்படுத்தணும். அது எதுக்குன்னா அந்த கொக்கி பகுதியை நம்ம தைக்கிறதுக்கு போக மிச்சம் நம்ம எடுத்த அளவு அங்கே வைக்கணும். அதுக்கு தான் அது அந்த 6 இன்ச்சு. ஒரு கோடு ஒன்று போடுங்க. இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஒரு வளைவு ஒன்று போடுங்க. அந்த வளைவு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வரும். அப்போ நம்ம 1.25 இன்ச்சு நம்ம கீழே இறக்கணும். அப்போ 1/4 இன்ச்சு போயிடுச்சு. அப்போ அந்த பகுதி எவ்வளோ மிச்சம் இருக்குது? 1 இன்ச்சு இருக்குது. இப்போ சைடில் நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு உள்ளே துணி இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இந்த முன்னாடி சைடுங்கிறதுக்கு அந்த முன்பகுதியை பிடிச்சி லைட்டாக அர்க்காத் பண்ணால் போதும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த சைடில் 1/2 இன்ச்சு நீங்கள் விட்டு கட் பண்ணுங்கண்ணே. அதோட காரணம் என்னங்கிறத இப்போ சொல்கிறேன் பாருங்கள். பத்தே முக்கால் இன்ச்சு உங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு நல்லா கவனிங்க. அந்த 10.25 அங்கே இருக்கான்னு பாருங்கள். நமக்கு அந்த கோடு அளவுலேயே இருக்குது. அதனால் அந்த கோடை மட்டும் கட் பண்ணால் போதும்.
இது தேவையில்லாத எக்ஸ்ட்ரா துணி. இது உங்களுடைய இடுப்பு பெல்ட்டு தான் அங்கே முடிவு பண்ணும் சைடில் எவ்வளோ துணி நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சைடில் 1.5 இன்ச்சு நமக்கு தேவை, அதனால் அந்த 1.5 இன்ச்சுக்கு ஒன்று அர்க்காத் பண்ணலாம். இப்போ இது வெட்டியாச்சு. முப்பத்தி 38 சைஸுக்கு நெஞ்சு சுற்றளவு, இடுப்பு 32. இந்த புக்கோட கணக்கு தான் இப்போ நம்ம வெட்டியிருக்கோம். வேறு எந்த கணக்கும் நம்ம போடலை. முழுக்க இந்த புக்கில் இருக்கிற அளவுகளை தான் நான் எடுத்து இப்போ முன்னாடி வச்சுருக்கேன். யாருக்கு வேணுமோ நீங்கள் என்கிட்ட கால் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். 55ல் வாங்கிக்கலாம். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.